வணக்கம் ஆண்டி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்க? அப்படியா? சரி, ஓகே. இன்றைக்கு பிறந்த நாள் என்று சொல்லி நாங்கள் புதுக்குடி நைட் சர்ப்ரைஸ்ல இருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதோடு சர்ப்ரைஸ் ஒன்று செய்யறோம்னு சொல்லி வந்திருக்கிறோம். சரி, ஓகே. என்ன பேர் ஆண்டிக்கு? என்ன பேர்? கங்காதேவி. கங்காதேவி. கங்காதேவி நல்ல பேர், அழகான பேர். என்ன கங்காதேவி? கங்காதேவியா? கங்காதேவி கங்காண்டு கூப்பிடுறேன். கங்காண்டு கூப்பிடுற வேணும். வேற இந்த பேரை வச்சது? அம்மா அப்பா. அம்மாவும் அப்பாவும் தான். அம்மாவும் அப்பா வந்து சேர்ந்துதான் வச்சவங்க. என்னடு கங்காண்டு கூப்பிடுவாங்க. அப்படி எது விருப்பம் உங்களுக்கு? கங்காவா இல்ல கங்காதேவியா? கங்கா. ஆனா தேவையன்னு வச்சிருக்கலாம் உங்களோட. என்ன இன்னும் அட்டகாசமா இருந்திருக்கும். ஓகே, இன்றைக்கு அப்ப நாங்கள் எப்படி கூப்பிடுவோம்? கங்கா காண்டு கூப்பிடுவோம். சரி, எங்கட கங்கா ஆண்டிக்கு வந்து இன்றைக்கு எத்தனையாவது பிறந்த நாள்? 60வது பிறந்த நாள். ஆனா அப்படி தெரியலையே. 60 சொல்ல முடியாம இருக்கு. என்ன சொல்றீங்க? உண்மையிலேயே 60? உண்மையிலே இறைவனுக்கு முதல் கண் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி இறைவன் உங்களை நல்ல மாதிரி வச்சிருக்கிறார். உங்களோட பிள்ளைகள் நல்ல மாதிரி வச்சிருக்கிறாங்க. உங்களோட கணவன் நல்ல மாதிரி வச்சிருக்கிறார் உங்களோட. அந்த மாதிரி முதல் கண் இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, சரி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே எங்களோட கங்கா ஆண்டின்னு சொல்லி ஒரு கேக் ஒன்று தந்துருக்கிறாங்க. இருங்க 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 அப்படியே பண்ணுங்க. ஓகே, அப்படியே டேபிள்ல வைங்க. சரி, ஓகே. சரி, ஓகே. 60வது பிறந்த நாள், ஸ்பெஷலான பிறந்த நாள். பெரிய ஒரு அழகான ஒரு கேக் ஒன்று தந்துருக்காங்க. சரி, அப்படியே ஒன்றா தருவோம். என்ன அடுத்து ஒரு ஃப்ரூட்ஸ் ஒன்று கொஞ்சம் தந்துருக்குறாங்க. சாப்பிடு, கொஞ்சம் ஆரோக்கியம், இன்னும் ஒரு ஆரோக்கியமாக இளமையா இருக்கணும்னு சொல்லி தந்துருக்குறாங்க. ஓகே, சரி, பார்க்கலாம். அதையும் மட்டும் பக்கத்துல வைங்க பாப்போம். சரி, ஓகே. ஒருத்தங்கள் உங்கள ஒரு மிக்க ஒரு பிரிய முடிய ஒருத்தங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு சர்ப்ரைஸ் செய்திருக்கிறாங்க. உங்களோட கெஸிங்ல யார் எப்படி எல்லாம் அனுப்பியிருப்பாங்க? பிள்ளைகளும் மருமக்கள். பிள்ளைகளும் மருமக்கள். பிள்ளைகள் என்றால் யார்? மகனாக்கள். எத்தனை பேர் இருக்கிறாங்க? மகன் 2 பேர். 2 பேர். என்ன பேர்? சிவச்சந்திரன் சாசி. சிவச்சந்திரன் சாசி. ரைட். மருமக்கள் எனசியா அனு. பிள்ளைங்கள அனுபவம். ஓகே, உங்களோட மருமக்களும் சேர்ந்து தந்திருப்பாங்க. சரி, பிள்ளைகளும் மருமக்களும் அந்த உண்மையிலேயே அந்த என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த நீங்கள் அந்த பிரிவினையை ஏற்படுத்தாம பிள்ளைகளும் மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து. சரி, மருமக்கள் என்ன மாதிரி? ஓகேயா? சரி, ஓகே. பிள்ளைகள் 2 கண்ணீர், 2 மகன்மார், 2 மருமக்கள். பொம்பளை பிள்ளை இல்லையா? பொம்பளை பிள்ளை இல்ல, மருமக்கள் பிள்ளைகள் மாரிதான். மருமக்கள் பிள்ளைகள் மாரிதான். உண்மையிலேயா? அப்ப நீங்க கொடுத்து வச்ச நீங்கள் கொடுத்து வச்ச மீண்டும் முறைவனுக்கு நன்றி சொல்லணும். சரி, ஓகே. பிள்ளைகளும் மருமக்களும் வேற ஒரு தரம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லையா? சகோதரங்கள் என்ன பக்கம் வர்றீங்க? வரக்கூடாது. சரி, என்னன்னு சொன்னா உங்களோட பிள்ளைகளும் செய்யல, உங்களோட மருமக்களும் செய்யல. சரிதானே? என்ன சொல்றீங்க? அவியல்ல, உண்மையிலேயே அவியல் இல்லையே. நான் போய் சொல்றேன்னா இந்த தடவை உண்மை சொல்லணும்னு நான் நினைச்சிருக்கிறேன். சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்காங்களா, அதையும் பார்ப்போம். சரியான முறையில கெஸ் பண்ணுங்க, பார்ப்போம். ஓபன் பண்ணுங்க பா. சாரி, அழகான ஒரு சாரி தந்திருக்கிறாங்க. அது பின்னுக்கு பாவாடையும் வச்சிருக்காங்க போல இருக்கு. என்ன சொல்றீங்க? சரி, இந்த மாதிரி வேண்டி தரக்கூடிய கலர் இது என்ன மாதிரி? மருமக்கள். உண்மையிலேயே அவங்க இல்லையன்னு சொல்லிட்டு சரிதானே? வேற இன்னொரு பக்கத்தால சகோதரம் சொல்லி நீங்க சொல்லி இருந்தீங்க. சரி, சகோதரத்துல செய்யறா யார் அப்படி செய்திருப்பாங்க? சகோதரம் எல்லாரும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து. ஏன் அப்படி இல்ல? எல்லாருமே செய்யல, இது ஒருத்தங்க எல்லாம் செய்திருக்கிறாங்க. சரி, உங்களோட சகோதரத்துல ஒருத்தங்க செய்திருக்கிறாங்க. சரி, யார் பார்க்கலாம். அந்த கிஃப்டை கொடுங்க. ஓபன் பண்ண வேண்டாம், கிளாஸ் ஓபன் பண்ணுவோம். சரி, உங்களோட சகோதரத்துல ஒருத்தங்க செய்திருக்கிறாங்க. என்ன சடன்லியா முகமெல்லாம் மாறிடுது? சடன்லியா முகமெல்லாம் மாறிடுது. யார் அப்படி? பிள்ளையெல்லாம் செய்திருக்கிறாங்க. அவங்க சகோதரம் செய்ய மாட்டாங்களா? செய்வேன். அப்ப நீங்க சொல்லல சகோதரத்தை யார் செய்திருப்பாங்க? எல்லாரும். சரி, ஓகே. என்னன்னு எல்லாரும் சேர்ந்து செய்திருப்பினோம். பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து செய்திருப்பினோம். மற்றது சரி, ஓகே. சரி, பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. ஆனால் உங்களோட சகோதரம் மட்டும் தான் எனக்கு சொல்லி இருந்தாங்க. ஆனால் உடன்புறாவா சகோதரம் மட்டும் எனக்கு சொல்லி இருந்தாங்க. அப்படி யாரும் இருக்கிறாங்களா? உடன்புறா. என்ன சிரிக்கிறீங்க?
போய் இது புள்ளியா பொய்யா? சரி ஓகே. இந்த சர்ப்ரைஸை எல்லாம் யார் செய்தன்னு சொன்னா ஒரு என்ன சொன்ன ஒரு வித்தியாசமான ஒருத்தங்க செய்யறாங்க. நீங்க ஒருத்தங்களை மட்டும் சொல்லலையே என்று நான் நினைக்கிறேன். சரிதானே? எல்லாரையும் சொல்லிட்டீங்க, ஒருத்தங்களை மட்டும் சொல்லல. ஞாபகப்படுத்தி பாருங்க. அவங்க எல்லாம் இதை செய்திருக்கிறாங்க. நாங்கெல்லாம் சொல்லணும். சரி ஓகே. நான் சொன்னால் என்ன நீங்கள் என்ன செய்யலாம்? என்ன கட்டாயம் அவரை நான் உடனடியாக அந்த சொன்னால் நான் அவரை சொன்னால் என்ன மாதிரி இங்கதானே இருக்கிறாங்க புதுக்குடிப்பெல்லாம் புள்ளியெல்லாம் செய்யறது. என்னப்பா இது புள்ளிகள் என்று இருக்கீங்க? என்ன அவ்வளவு பிரியமா? எல்லாரும் வந்திருக்கிறாங்க, மருமக்கள் வந்திருக்கிறாங்க, பிற புள்ளிகள் வந்திருக்கிறாங்களோன்னு பிடுக்கண்டு புள்ளிகள் என்று சொல்றீங்களோ? உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியாது, யாரையும் சொன்னாங்களோ தெரியல. உண்மையிலேயே நான் உங்களுக்கு நான் வாரன் என்று நான் சொல்லி இருந்தேன். சரி பார்க்கலாம். ஒரு கவிதையை மட்டும் தந்திருக்கிறாங்க. உடன்பிறவாக ஒரு சகோதரன் செய்திருக்காங்க. என்ன கவிதையை வாசிங்க. சரி ஓகே. இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் யார் செய்ததுன்னு சொல்லி சொன்னா எப்பயுமே உங்களுக்கு பக்கத்துல இருந்து சரிதானே, உங்களுக்கு தேவையானதுகளை எல்லாம் வேண்டி தந்து சரிதானே, உங்களோட ஆலோசனைகளை கேட்டு இந்த குடும்பத்தை வளர்த்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்க ஒருத்தங்க தந்திருக்கிறாங்க. ஃபைனலா ஒரு குழு ஒன்று தந்திருக்கிறேன். சரி அவங்க யார்? சசி. சசி. சசி அப்படியா? ஏன்னா அப்பா செய்திருக்க மாட்டாரா? என்ன சொல்றீங்க? அப்ப செய்ய மாட்டார். அவர் ஓடிட்டாரு. நிக்கிறார வந்துட்டாரா? நான் உடனே இடத்துக்கு வந்தோன்னா ஓடிட்டது. உண்மையிலேயே அவர் தான் செய்தது. என்ன சொல்றீங்க? பாப்போமா அதை? சரி ஓபன் பண்ணுங்க பாப்போம். சரிதான். யாரா? சசி. சசி மட்டும்தானா? சசி குடும்பம். என்ன பிறகு சசி என்று சொல்லிட்டு மருமகோட ஒரு பக்கத்துல ஒதுக்கி வச்சுட்டீங்க. சரி உண்மையிலேயே இந்த சர்ப்ரைஸை யார் செய்தா? உங்களோட சசியும் உங்களோட மருமகளும் தான் சேர்ந்துதான் செய்தவங்க. ஓகே ஏன்னா சரி இந்த நாள்ல வந்து அந்த சர்ப்ரைஸ் அண்ட் இல்லாமல் அம்மாக்கு இன்னைக்கு கேக் வெட்டணும் என்று சொல்லி அந்த கேக்கை இந்த மாதிரி கேக்கை தனியாக கொடுக்க கூடாதானே, இந்த மாதிரி இந்த 60வது பிறந்தனால கட்டாயம் கேக் கொடுக்கணும்னு சொல்லி கேக்கை கட் பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி இந்த கிஃப்ட்களை எல்லாம் அனுப்பியிருக்காங்க. சரி ஓகே. என்ன மாதிரி அப்ப என்ன சொல்றீங்களா அவங்களுக்கு? நன்றி. நன்றி. நன்றி மட்டும்தானா? நன்றி. கோடி நன்றி. கோடி நன்றிகள். அப்படியா? சரி அந்த மாதிரி நீங்க பக்கத்துல அவங்க இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்துல இன்னொரு மகனும் இன்னொரு மருமகளும் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. சரிதானே? அவங்களும் என்றைக்குமே நீங்கள் அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு பக்கத்துல இருந்து அதான் இல்ல மாதிரி செய்திருக்கிறாங்கல்லானே. சரி ஓகே. எல்லாருக்குமே தேங்க்யூ. இறைவனுடைய ஆசீர்வாதம் எங்க கங்காண்டிக்கு வந்து எப்பயுமே கிடைச்சிட்டு இருக்கணும். இப்படி சிரிச்சுட்டு பல்லாண்டு காலம் 100 ஆண்டு காலம் நல்வாழ்வு வாழணும். நாங்களும் கொடுக்க நைல் சர்ப்ரைஸ் மூலியமா இருந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். எல்லாருக்குமே ரகசியமாக சர்ப்ரைஸ் செய்யற எங்க கங்காண்டிக்கு வந்து இன்றைக்கு அவங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸை நான் கொடுத்திருக்கிறேன். ஓகே தேங்க்யூ சோ மச். குட் லக். எப்போதுமே நல்லா இருங்க. சரி ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்களா, அதையும் இருக்கா படிப்போம். பூமிக்கு வந்த நாள் என்று என் பூவே உனது திருநாள் என்று கண்ணீரை துடைத்த தாய்மடியில் கவலைகள் பறந்ததே என் மனதில். உன் அன்புக்கு ஈடுமில்லை இவ்வுலகில், உன் தியாகத்திற்கு விலையும் இல்லை இப்பூமியில். 100 ஆண்டு காலம் நீ வாழ வேண்டும், நம்மோடு என்றும் மகிழ்ச்சி பொங்கி வாழ வேண்டும் அம்மா. நீங்கள் பிறந்த இப்பொன்னாளில் எல்லாமே நன்றாக வென்றாக வேண்டுமென வாழ்த்துகிறோம் நாங்கள். நலமோடும் வளமோடும் சீரோடும் சிறப்போடும் ஒளியோடும் நீங்கள் வாழ்க. பாசம் காட்டும் அன்பு நிலவு நீங்கள், பசி தீர்க்கும் முதல் உறவு நீங்கள். கோடி பலன்கள் நான் பெற்றாலும் உன் அன்புக்கு ஈடுமில்லை எங்குமே அம்மா. 60 ஆண்டுகள் கண்டீர், இன்று அருமையான மணிவிழா கொண்டீர். துயரங்கள் யாவும் தூசாய் போக சுற்றமும் நட்பும் வாழ்ந்திடவே. 6 பதிகள் கடந்தாலும் உங்கள் அன்பான உள்ளம் மாறவில்லை. 100 வயது வரை நலமுடன் வாழ
இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் அம்மா மாமி என்று சொல்லி அழகான ஒரு கவிதையை தந்திருக்கிறாங்க. அழக்கூடாது அழக்கூடாது. இன்றைக்கு சந்தோஷமான நாள். உங்களோட பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து உங்களோட கணவன் உங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த 60வது பிறந்த நாளை கொண்டாடி இன்னும் 100 ஆண்டு காலம் நீங்கள் வாழணும் என்று சொல்லி உங்களோட பிள்ளைகள் மருமக்கள் வாழ்த்தி இருக்கிறாங்க. எப்பவுமே உங்களோட நல்ல மனசு சரிதானே, எல்லாருக்கும் நல்லது செய்யணும் என்ற அந்த மனசு எப்பவுமே இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட நல்லா இருப்பீங்க. ஓகே சரி, என்ன அழக்கூடாது, சந்தோஷம் தானே? சந்தோஷம். ஓகே, கேக்குறதா கட் பண்ணுவோமா? ஓகே. ஆயிரம் ஆயிரம் உறவுகள் வந்தாலும் என் அன்பின் முகவரி அம்மா அம்மா. புன்னகை தவழ்ந்திடும் நிம்மதி நீ அம்மா. உன் தியாகத்திற்கு விலையே இல்லை அம்மா. உன் ஒவ்வொரு சொல்லும் பாசம் காட்டுதே. உன் கருணை அன்பின் உள்ளம் கரைந்திடுதே. அம்மா அம்மா என் சுவாசம் நீ அம்மா. அம்மா அம்மா என் தெய்வம் நீ அம்மா. ஆயிரம் ஆயிரம் உறவுகள் வந்தாலும் என் அன்பின் முகவரி அம்மா அம்மா. புன்னகை கவழ்ந்திடும் நிம்மதி நீ அம்மா. உன் தியாகத்திற்கு விலையே இல்லை அம்மா. உதிரம் தந்து உருவம் தந்த தீபமே. தன்னலமில்லா அம்பிகையின் மறுவடிவமே. அந்த சாமியில் கூட உன் மடியில் தவழ ஏந்துமே. அனுதினமும் கூட நிழலாய் தொடரும் பந்தமே. பசி கண்டால் பதறிடுவாய் அன்பின் அண்ணனே. என் ஆருயிர் அன்னையே. கண்ணுறங்காமல் என்னை காக்கும் ஒளிரும் ஓவியமே. என் அன்பு காவியமே. எப்போதும் கனிவாய் நிற்கும் எந்தன் அன்னையே. உன் கால் பட்ட மண்ணும் கூட பொன்னாய் மாறுமே. ஆயிரம் ஆயிரம் உறவுகள் வந்தாலும் என் அன்பின் முகவரி அம்மா அம்மா. புன்னகை தவழ்ந்திடும் நிம்மதி நீ அம்மா. உன் தியாகத்திற்கு விலையே இல்லை அம்மா. அன்னையே உந்தன் உயிராய் எந்தன் சுவாசம் மலருமே. அந்த தாய்மடி கூட சொர்க்கம் தானே மண்ணிலே. இரு கண்ணின் இமையாய் காத்திட்ட என் அன்னையே. ஜீவன் மட்டும் உள்ளவரை ஓட்டம் ஓடுமே. என் தாயின் பாதமே. நல்லன்பு பண்பை வளர்த்திட்ட மரகத மாமணியே. என் வாழ்வின் வண்ணமே. நீ என்றென்றும் துணை நிற்கும் அன்பின் எல்லையே. உன்
தாலாட்டில் உருகாதோர் மண்ணில் இல்லையே. அம்மா அம்மா என் சுவாசம் நீ அம்மா. அம்மா அம்மா என் தெய்வம் நீ அம்மா. அம்மா அம்மா என் சுவாசம் நீ அம்மா. அம்மா அம்மா என் தெய்வம் நீ அம்மா. ஆயிரம் ஆயிரம் உறவுகள் வந்தாலும் என் அன்பின் முகவரி அம்மா அம்மா. புன்னகை தவழ்ந்திடும் நிம்மதி நீ அம்மா. உன் தியாகத்திற்கு என்ன மாதிரி அண்டி சந்தோஷமா? ஓ சரி. சந்தோஷம். இப்படி எல்லாம் கேட்கலாம் வெட்டுவாங்க எதிர்பார்த்தீங்களா? நான் எதிர்பார்க்கல, நான் விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லை. விருப்பம் பிள்ளைகள விருப்பம். உண்மையிலேயே பிள்ளைகள விருப்பத்துக்கு ஏற்படிதான் நாங்கள் இப்ப இந்த காலம் நடக்கணும். சரி, ஓகே. எப்பவுமே இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட நல்லா இருங்க, சிரிச்சிட்டு இருங்க. தேங்க்யூ ஸோ மச். குட் லக். ஓகே.